நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரையில் கடகராசிக்கு எப்படி இருக்குது. பொதுவாக நீங்கள் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளில் பார்த்திங்கன்னா செவ்வாய் கடகத்தில் இருக்குது. ஸோ ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொறுமையும் நிதானமும் பேச்சில் நிச்சயம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக உடல் உபாதைகள் நீங்கும், உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சொந்த தொழில் லாபம் கிட்டும். அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு சமாதானமாக, சுமூகமாக, சாதகமாக சில விஷயங்கள் முடியும். அதே போல் தெய்வ பலம் உண்டு. புதிய செயல்பாடுகளுக்கு
அஸ்திவாரம் போடக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரத்தில் புதிய தொழிலுக்கான சில விஷயங்கள்லாம் ஆரம்பித்து செய்கிறது, சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வகையில் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பணி சுமை அதிகமாக உண்டு. கொஞ்சம் நேரம் விட்டு எக்ஸ்ட்ரா நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒர்க்லையும் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க. சில நல்ல விஷயங்கள் இருக்கும். வாகனத்தில் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் மற்ற பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனித்து நிதானித்து பேசுங்க. தேவையில்லாத அவப்பெயர்கள் ஆண்களுக்கு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்தில் கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்படுங்கள். பேச்சில் கண்ணியம் குறையக்கூடாது. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். வாகன கவனமும் தேவை. வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. ஒரு சிறு விபத்து கூட நேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஏதாவது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. சிலர் பண விஷயத்தில் ஏமாற்ற நினைப்பார்கள். இப்போ நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் கலெக்ஷன் பண்ண போவீங்க, பணத்தை கொடுக்கறதுக்கு ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சீட்டு போடுற விஷயத்துலலாம் இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், போயிடுச்சுன்னா திரும்ப வராது. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வாக்கு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குடும்பத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் வேலையில் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். உடல்நிலை பாதிப்பு, கர்ப்பப்பை பிரச்சனை, மன அழுத்தம் இருக்கும், மன இறுக்கம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் வயிறு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கும், மந்தமாக இருக்கும், தோல் அலர்ஜிலாம் வரும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் இதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கூடி வரக்கூடிய 2ஆம் திருமணத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும். முதல் திருமணம் பேசின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதே போல் வந்து என்னென்னா விரய குரு 12 விரய குரு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமும் வரும், கொஞ்சம் இந்த செலவும் வரும். ஸோ பண விஷயத்தில் எவ்வளவு கேர்ஃபுல்லாக திட்டமிட்டு நீங்கள் பணத்தை நீங்கள் செயல்பாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும். அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துடணும்னு சொன்னால் 8ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் கவனமாக இருங்க. இந்த வார பலன்களில் சொல்லும்போது இந்த தேதியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு 3 மாலை போடுங்க. வெத்தலை மாலை போடுங்க, துளசி மாலை போடுங்க, முடிஞ்சால் வடை மாலை. இந்த 3 மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. வேப்பெண்ணெயில் எவ்வளோக்குள்ள நீங்கள் விளக்கேற்றுறீங்களோ கடகராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சில விஷயங்கள் சமாளிக்கிறீங்க. இருந்தாலும் வேலை விஷயத்துலலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசித்து நிதானித்து செலவு பண்ணுறதுலையும் கடன் கொடுக்கறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படபடப்பு வேண்டாம், கோபப்பட வேண்டாம், நிதானித்து செயல்படுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.